உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வணக்கம் சார். வா கணேஷ், ரொம்ப நாளா ஆளைய காணோம். ரொம்ப பிஸியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தா அண்ணனோட ஸ்டுடியோவை பெருசு பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். பணம் வரல கணேஷ், வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அப்ப என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? சொல்றேன். இப்ப என் ஃபீல்டுல எனக்கு போட்டியே கிடையாது. அப்படியே போட்டி வந்துட்டா அதுல நான் தான் ஜெயிக்கணும்னு போராடுறேன். நீயும் அதே மாதிரி இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார். சிவா சொல்லிதான் எனக்கு பேட்ரிக் பழக்கம். உன்னை நம்புற அளவுக்கு நான் பேட்ரிக்க நம்பல. அவன் எப்ப பார்த்தாலும் உனக்கு போட்டியாவே இருக்கான். உனக்கு ஒரு அமௌண்ட் தரப்போற விஷயம் கேள்விப்பட்டு எனக்கும் அதே மாதிரி தாங்கன்னு மிரட்டுறான். வரவங்க போறவங்களுக்கெல்லாம்
இருக்கிறத தூக்கி கொடுத்தா நான் என்ன தலையில துண்டை போட்டு நடுத்தெருவுல நிக்கிறதா? அந்த பேட்ரிக் என்கிட்ட சொல்றான், கணேஷ் நான் பார்த்து வளர்ந்த பையன், தொழில் அவன் எல்கேஜி, அவனுக்கு தர அமௌண்ட்ட எனக்கு தாங்க, அவனுக்கெல்லாம் தர வேணான்னு சொல்றான். நான் கணேஷ் கேட்டா என்ன சொல்றதுன்னு கேட்டா, கணேஷ் இனி இருக்க மாட்டான், ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், அவனை விட்டா பின்னாடி எனக்கு தான் டேஞ்சர்னு சொல்றான். அப்படியா? நீங்க சொல்றத நம்பவே முடியலையே. என்னாலேயே நம்ப முடியல. 15 வருஷமா பழகுனவன் பணத்துக்காக இப்படி உல்டா அடிச்சு பேசுறானே, அதை நினைக்கும் போது ஷாக்கா இருந்துச்சு. அவன்கிட்ட எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. பேட்ரிக் பாக்குறதுக்கு தான் முரட்டுத்தனமா இருப்பாரு, ஆனா பழகுனா தங்கம். தொழில் ரீதியா எங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சு, அதனாலதான் விலகிட்டோம். அடிதடி தொழில இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்க அடிச்சுக்க மாட்டோம். உனக்கு அனுபவம் பத்தல. நண்பனா இருக்கிற வரைக்கும் தான் உயிரை கொடுப்பாங்க. எதிரின்னு ஆயிட்டா நண்பன் கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்க தொழில போட்டின்னு வந்துட்டா பணத்தாலையும் பலவீனத்தாலையும் உங்க உயிரையே கவுத்துருவான். ஆனா எங்க தொழில் அப்படி இல்ல, போட்டு தள்ளி தான் ஆகணும். பேட்ரிக் அண்ணன் மிரட்டுவாரு, திட்டுவாரு, மத்தபடி என் மேல கை வச்சது இல்லையே. பேட்ரிக் ஒன்ன கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான். என்கிட்ட 25 லட்சம் டிமாண்ட் பண்ணி கேட்டான். நான் ஒத்துக்கல. இப்போ உன்னை நான் அவசரமா வர சொன்ன காரணம் பேட்ரிக்கால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். பேட்ரிக் பேச்சுல எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அவனும் இப்போ அடிக்கடி பணம் கேட்கிறான். உன்னை கொலை பண்ணிட்டு என் மேல பழிய போட்டு மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுவானோன்னு தோணுது. நான் ஒன்னு சொல்றேன், அதை செஞ்சா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சார்? பேட்ரிக் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் உயிரோட இருந்தா உனக்கும் டேஞ்சர், எனக்கும் டேஞ்சர். என்ன சார் சொல்றீங்க? பேட்ரிக் எனக்கு அண்ணன் மாதிரி, அவரை போய் கொல்ல சொல்றீங்க? யாருன்னு கொலைகாரனா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அப்படி ஆகுது. நான் என் பொண்டாட்டிய கொலை செய்ய சொன்னேன். எப்ப அவ எனக்கு துரோகம் பண்ணி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போய் வாழணும்னு முடிவு பண்ணாலோ அப்பவே அவ இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் அவளை போட்டு தள்ளினேன். கட்டின பொண்டாட்டிய நான் போட்டு தள்ளும் போது எவனோ ஒருத்தனை நீ போட்டு தள்ளுறது ஒன்னும் தப்பு இல்ல. உங்க தொழில தர்மம் விசுவாசம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நடைமுறையில நான் பார்க்கவே இல்லை. ஒரு வேலை தரும்போது கை கட்டி பவ்யமா பேசிட்டு போறாங்க, காரியத்தை முடிச்சிட்டு கையாட்டிக்கிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசி நம்ம கிட்டயே பேரம் பேசுறாங்க. ஏதாவது சொன்னா நம்ம ஏன் பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப பேட்ரிக் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கான். பேட்ரிக் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர் சார். நீ நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்குற, ஏன்னா நீ நல்லவன். அவங்கிட்ட பேசும்போது உன்னை பத்தி பேசுனா அவன் என்னென்ன சொல்றான் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றான்? பேசிக்கலி அவன் கெட்டவன். அவனை நம்பாத. உன் தொழில இருக்கிறவன் எதிராளிய போட்டு தள்ளிட்டு சண்டை போட்டு கொள்ள மாட்டாங்க. சமரசமா பேசி தண்ணிய போட்டு போதையில வச்சு கதையை முடிச்சிடுவாங்க. சமயம் பார்த்து உன்னை போட்டு தள்ள போறாங்க. அவன் கூட நீ சேராத. சேர்ந்தாலும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்காத. தினம் தினம் பயந்து பயந்து சாவறதுக்கு அவனை போட்டு தள்ளிட்டாதான் நீ யாருக்கும் பயப்படாம ராஜா மாதிரி இருக்கலாம். நான் சொல்றத கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ரொம்ப யோசிக்காத கணேஷ். நீ பேட்ரிக்க போட்டு தள்ளிடு. உனக்கு 25 லட்சம் சிங்கிள் பேமெண்ட் கேஷாவே தரேன். ரொம்ப யோசிக்காத. நான் நினைச்சா என் செல்வாக்குக்கு உன்னை விட பெரிய தலைகிட்ட சொல்லி அடுத்த நிமிஷமே சாப்டரை க்ளோஸ் பண்ணிட முடியும். நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பிசினஸ் மேன். என் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண உனக்கு என்னால முடிஞ்ச உதவி என்ன வேணாலும் செய்வேன். பேட்ரிக் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இதை செஞ்சு முடி. என்ன சொல்ற? செய்யறது அடிதடி தொழிலா இருந்தாலும் மனசாட்சியை ஒதுக்கி வச்சுட்டு தொழில் செய்ய முடியாது.
அடுத்தவனை அடிச்சாதான் நம்ம வாழ முடியும்னா அடிக்கிறதுல தப்பே இல்லை. அடிபட்ட பாம்பு என்னைக்குமே கடிக்காம விடாது. உனக்கும் பேட்ரிக் நடுவுல விரிசல் விழுந்துடுச்சு. அதை நீ மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த தொழில்ல எவ்வளவு பெரிய தாதாவா இருந்தாலும் கடைசியில அவங்க சாகுறது அவங்க கூடவே விசுவாசமா இருக்கிறவங்களால தான். அதை நீ மறந்துடாத. ஏன்னா அவங்க தான் நேரம் சமயம் பார்த்து போட்டு தள்ளிடுவாங்க. ரொம்ப யோசிக்காத கணேஷ். ரொம்ப யோசிச்சா அது குழப்பத்துல தான் போய் முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு மற்ற தொழில் மாதிரி இதுல இறங்க முடியாது சார். நம்ம பலம், எதிராளி பலம், இடம், நேரம், சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு மற்றவங்க பேச்ச நம்பி நான் முடிவுக்கு வர முடியாது. நானே என் கண்ணால பார்த்து என் காதாலையும் கேட்டு தீர விசாரிச்ச பிறகுதான் தெளிவான முடிவெடுப்பேன். முடிவெடுத்துட்டா அதை நான் மாத்திக்கவே மாட்டேன். உண்மையிலேயே சூப்பரா பேசுற கணேஷ். உன்ன மாதிரியே எல்லாரும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணா எங்கேயும் பிரச்சனை வராது. நல்லா பழகுனங்கிற முறையில சொல்றேன். பேட்ரிக்க நம்பாத, அவனை போட்டு தள்ளிடு. மற்றதை நான் பாத்துக்கிறேன். எப்பவுமே நம்ம ரகசியம் நமக்குள்ளதான் இருக்கணும். 4 பேருக்கு தெரிஞ்சா அது நியூஸா வெளியில போயிடும். சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதை நம்புறது, எதை நம்ப கூடாதுன்னே தெரியல. கணேஷ், ஒரு கட்டிங்க போட்டுட்டு நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு உண்மை புரியும். பேட்ரிக்கு உனக்கும் எதிரி, எனக்கும் எதிரி. அத மறந்துடாத. சரிங்க சார், நான் கிளம்பிடுங்களா? நல்லா யோசிச்சு பாரு. இப்ப கிளம்பு. பேட்ரிக், கணேஷ் 2 பேரும் ஒன்னு சேரக்கூடாது. அவங்க ஒன்னு சேர்ந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. பேட்ரிக் கணேஷ கொன்னாலும் சரி, இல்ல கணேஷ் பேட்ரிக்க கொன்னாலும் சரி, ஒருத்தர் செஞ்ச கொலைய ஒருத்தனை மாட்டி விட்டு நாம எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு எனிமையே கிடையாது. என்ன பானுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சா? இவ்வளவு சந்தோஷமா கேக்குறீங்க? பானு கஷ்டப்படுறத பாக்கறதா எனக்கு பெரிய சந்தோஷம். மேடம், பானுவ நானும் எவ்வளவு திட்டுனாலும் அவ காதுல போட்டுக்கிறதே இல்ல. நான் திட்டுறத அவ மதிக்கிறதே கிடையாது. எனக்கே ரொம்ப வெறுப்பா போச்சு. அவளை திட்டினா அவளுக்கு அது பெருசா தெரியாது. அவ அம்மாவை பத்தி தப்பா பேசு, அந்த குழந்தைய பத்தியும் தப்பா பேசு, அவளால தாங்கிக்கவே முடியாது. எத்தனை மருந்து இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடு. குடிச்சிட்டு அவ அபார்ஷன் ஆயி துடி துடிக்கட்டும். அத சொல்லி நீ இன்னும் டார்ச்சர் பண்ணு. மேடம், வர வர எனக்கு அட்வைஸ் யார் யாரு பண்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. ஏன்? ஒரு பக்கம் ராஜா வந்து ஓவரா அட்வைஸ் பண்றான், இன்னொரு பக்கம் உங்க பையன் அட்வைஸ் பண்றான். பத்தா குறைக்கு அவ சித்தி வந்து என்ன மிரட்டிட்டு போறா. நான் பானுவை மிரட்டுறதை விட இவங்கெல்லாம் வந்து என்ன மிரட்டுறது தான் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? அன்னைக்கு கூட அவ சித்தி வந்து ரவுடித்தனமா வந்து பேசிட்டு போனா. அதுக்காக நான் பயப்படலையே. நானும் அவளை திட்டி விரட்டி விட்டுட்டேன். அந்த ராஜா பையன் சும்மா இருக்காம சித்தி கிட்ட போய் இல்லாதம் பொல்லாதமா சொல்லி உசுப்பேத்துறான். முதல்ல அவனை கரெக்ட் பண்ணும், அப்புறம் உங்க பையனையும் கண்டிச்சு வைங்க. ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சொல்லி வைங்க. அவன்கிட்ட எத்தனையோ தடவை நான் இத பத்தி சொல்லிட்டேன். அவனுக்கு அறிவே கிடையாது. அவனை நான் பாத்துக்கிறேன். பானுவோட சித்தி வந்து என்ன சொன்னா? வழக்கம் போல வந்து காட்டு கத்து கத்து கூப்பிட்டு நல்லா திட்டி விட்டேன். அவ உங்க வீட்டுக்கோ என் வீட்டுக்கோ வராம இருக்கிறதுக்கு ஒரே வழி, பானுவோட அம்மா கிட்ட போய் 1க்கு 2 பத்த வச்சுட்டா போதும். சரியா சொன்ன. பெத்தவன் நீ இருக்கும்போது உன் தங்கச்சி ரொம்ப ஓவரா பேசுறா. மாப்பிள்ளன்ற மரியாதையே இல்லாம மனசு நோகிற மாதிரி பேசுறான்னு சொல்லி வைக்கணும். அடிதடி ரவுடித்தனம் பண்றது அவ ஏரியாவில வச்சுக்கணும்னு சொல்லு. மேடம், எனக்கு நல்லா புரியுது. இந்த கல்யாணத்தை சித்தி பண்ணி வச்ச ஒரே காரணத்துக்காக உங்களை ஒதுக்கி வச்சு அவதான் ஒஸ்திங்கிற மாதிரி நடந்துக்கிறதா நாம சொல்லி வைக்கணும். கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். குடும்பத்தை கெடுக்கிற வித்தைய உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. முதல்ல உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. எங்க அவன் பானு பின்னாடியே போய் என்ன பத்தி அபத்தமா சொல்லி அவன் மனச கலைச்சிட்டு கரெக்ட் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுற? உங்க கூட சேர்ந்ததுல இருந்து
நல்ல விஷயமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எப்படியெல்லாம் இருந்தனா உங்க பேச்ச கேட்டுட்டு எப்படி மாறிட்டேன் பாத்தீங்களா? சரி, அதை விடு. பானு மனச உன்னால எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்து. சீக்கிரமா அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சுன்ற சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லு. அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க சொல்லி நான் எதை கேட்கல. பானுவோட கர்ப்பத்தை கலைக்க என்னால ஆன முயற்சிய நான் செய்யறேன். சொல்லாத, செஞ்சு காட்டு. நீங்க முதல்ல உங்க பிள்ளைய கண்டிச்சு வைங்க. பானுவை பத்தி என்கிட்டயே புகழ்ந்து பேசுறான். உங்களுக்காக தான் நான் பொறுத்து போறேன். அவனுக்கு அவ ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கா. கூடிய சீக்கிரம் எவளையாவது பிடிச்சு அவனை கட்டி வச்சிடறேன். சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. தம்பி, என்ன தம்பி பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லைண்ணா. ஒண்ணும் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன ப்ராப்ளம் தம்பி? மனசுக்குள்ள இருக்கிறத மனம் விட்டு பேசினாதான் பாரம் எல்லாம் குறைன்னு சொல்லுவாங்க. என் அண்ணா நினைச்சா என்கிட்ட உண்மையை சொல்லு. அண்ணியனா நினைச்சா என்கிட்ட சொல்ல வேணாம். அண்ணா, அந்த எம்டியை போய் பார்த்தேன். எதுக்கு? எனக்கு காலையில ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னான். நான் கூட பணம் தரதான் கூப்பிடுறான்னு அங்க போனேண்ணே. அங்க போனா அவன் பேசின பேச்ச கேட்டு நான் ஆடி போயிட்டேனே. அந்த எம்டி நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லைண்ணே. நம்ம தொழிலை பத்தின எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற சொல்றானே. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானே. என்ன சொன்னா? அண்ணா, அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் இன்டர்நேஷனல் ஃப்ராடு. என்கிட்டயே போட்டு வாங்குறான். என்ன தம்பி சொல்ற? விவரமா சொல்லு. உங்ககிட்ட சொன்னதையே என்கிட்டயும் சொல்றானே. என்ன சொன்னா? அத எப்படின்னு நான் சொல்றது? என்கிட்ட ஒன்ன போட்டுதல சொன்ன மாதிரி உன்கிட்ட என்ன போட்டுதல சொன்னானா? எப்படி நான் கரெக்டா சொல்றீங்க? பாம்பின் கால் பாம்பு அறியும். ஏண்டா, இந்த தொழில நம்ம எத்தனை வருஷமா இருக்கோம், எத்தனை பேரை பதம் பார்த்திருப்போம். நம்ம கிட்டே அவன் கேம் ஆடுறானா? அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்? ஆமாண்ணே, அவனுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நம்ம தண்ணி அடிச்ச விஷயத்தையெல்லாம் சொல்றானே. எப்படின்னு தெரியலண்ணே. அன்னைக்கு நம்ம எம்டியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம கூட இருந்தாலும் ஒரு கழுத அவன் தான் போய் சொல்லிருப்பானோ. அண்ணே, அந்த எம்டி மனசுல ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டு தானே சொல்றான். அது என்னன்னு தான் புரியலண்ணே. என்ன தம்பி, இது கூடவா புரியல? அவன் பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கான். அதான் இப்படி சொல்லியிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் சேரக்கூடாது. நானும் நீயும் ஒண்ணு சேர்ந்துட்டா அவனால எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் நம்ம 2 பேரையும் முதல்ல பிரிக்க பிளான் போட்டிருக்கான். என்கிட்ட உன்னை கொல்ல சொல்லியிருக்கான், உன்கிட்ட என்ன கொலை பண்ண சொல்லியிருக்கான். இதனால அவனுக்கு என்ன வரப்போகுது? நானும் நீயும் ஒருத்தர் கொண்டுகிட்டா நம்ம பேர்ல பழைய போட்டுட்டு அவன் நைஸா எஸ்கேப் ஆயிடுவான். அவனுக்கு எதிரியே கிடையாது. நிம்மதியா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா வாழான்னு திட்டம் போட்டிருக்கான். அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுண்ணே. ஆமா, நானும் அவன்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். இப்ப அவன் போடுற கணக்கை பார்த்தா பேசாம பார்ட்னர் ஆயிடலான்னு பாக்குறேன். என்னென்ன சொல்றீங்க? கவலைப்படாத தம்பி. அவன் சொத்தை 2 பங்கா பிரிக்க சொல்லி ஒரு பங்கு அவன் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு பங்கை நாம பிரிச்சுக்குவோம். அதுக்கு அவன் ஒத்து வருவானா? வருவானா? வந்தே ஆகணும். வரலனா அவனை போட்டு தள்ளுருவோம். அவனுக்கு போட்டு தள்ள நமக்கே டீல் பேசும்போது நாம அவனை போட்டு தள்ள அவன்கிட்ட பேரம் பேசுவோம். ஒத்து வந்தா ஓகே, இல்ல நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டுவோம். என்ன துணிச்சல் அவனுக்கு! பாக்கறதுக்கு எவ்வளவு பந்தாவா இருக்கான். ஆனா பழகி பார்த்தா தான் தெரியுது, பக்கா லோக்கலா இருக்கான். தம்பி, இனிமே தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே நம்ம உஷாரா இருந்திருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட நம்ம உறவாடி பணத்தை கரெக்ட் பண்ணதுக்கு பார்ப்போம். நம்ம கூட்டு சேர்ந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா நம்மளை விட பெரிய ஆளா பார்க்க போயிடுவான். அதெல்லாம் போக மாட்டானே. தம்பி, நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா ஒரு டாக்டர் போய் பார்க்கறோம். அவரால் நம்மளை குணப்படுத்த முடியலன்னா நாம அடுத்த டாக்டர் போய் பார்க்கற மாதிரி, நாம அவனுக்கு ஒத்து வரலன்னா நம்மளை கட் பண்ணி விட்டுட்டு வேற ஆளை வச்சு நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, எந்த ஒரு தப்பு காரியமும் மொத செய்யும் போதுதான் பயமா இருக்கும். அப்புறம் போக போக பயம் தெளிஞ்சு பழக்கமாயிடும்.
இப்ப அவன் ரொம்ப தெளிவாயிட்டான். அண்ணே, மனுஷனுங்க சைக்காலஜிய நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நம்ம என்ன செய்யலாங்கிறத தெளிவா பேசி முடிவெடுக்கலாம். அவன் பணத்தாசை காட்டி நம்மள பிரிச்சு மோசம் செய்யலான்னு பாக்குறான். அவன் நமக்கு கிளாஸ் கொடுக்க பாக்குறான், நாம அவனுக்கு கிளாஸ் கொடுப்போம். கொல்லன் தெருவுல பூச்சி விற்க பாக்குறான். நம்மளை பத்தி அவனுக்கு தெரியல, ஆழம் தெரியாம காலை விட்டுட்டான். நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பவே முடியாது. பணம் தரேன், வரல, வந்ததும் தரேன்னு நம்ம கிட்ட வாய்தா போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு வெத்து வேட்டு. பொண்டாடிட்டு சொத்து இருக்கு, அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது சரியானா பணம் வந்துடும். நாம உஷாரா இருந்து அவங்கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவுத்தையும் கறந்துட்டு எஸ்கேப் ஆயிடலானே. கரெக்டா சொன்ன தம்பி. நாமளும் இந்த தொழிலை பண்ணி கண்டவனுக்கெல்லாம் பயந்து நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வர்ற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இனிமேலாவது நிம்மதியா வாழலாம். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். கல்யாணி.